வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹாய் மக்களே, வெல்கம் டு ஏஆர்கே எக்ஸ்ப்ளோரர். வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறேன், மன்னிக்கவும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா, சித்திர சந்தை பெங்களூரில் வருஷம் ஜனவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டு தான் இது. பல ஊரில் இருந்து இந்த ஈவெண்ட்டுக்கு வருவாங்க. கலா பிரியர்கள், கலா ரசிகர்கள், கலை ரசிகர்கள் யாராக இருந்தாலுமே வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய பொக்கிஷங்கள் இந்த ஈவெண்ட்டில் இருக்கும். இந்த கிட்டத்தட்ட இது நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கே நீங்கள் வந்துட்டு ஒரு நாள் ஆகும்னா பார்த்துக்கோங்க, பத்தாது. ஒரே ஒரு நாள் தான் இந்த ஈவெண்ட் நடக்கும். அன்றைக்கி மட்டும் எந்த ஆர்ட் லவர்ஸ் யாராக இருந்தாலுமே மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்து அவங்களுக்கு தேவையான ஆர்ட் ஒர்க்குகளை வாங்கிட்டு போகலாம். ஸோ அதுதான் இந்த ஈவெண்ட். இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாமா? சித்திர சந்தை அப்படிங்கிறது வந்து தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஓவிய சந்தை தான் சொல்லுவாங்க. சித்திரா அப்படின்னா ஓவியம்னு அர்த்தம் கன்னடாவில். ஆஹா. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்திர சந்தையை வந்துட்டு 23வது சித்திர சந்தை வருஷம் சொன்ன மாதிரி ஜனவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை வைப்பாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களில் இருந்தும் இந்த ஈவெண்ட்டுக்கு கலந்துக்கிறவாங்க. இந்த ஈவெண்ட்டு நடக்கக்கூடிய முக்கியமான வீதிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா குமாரகுருப்ப வீதி, காந்தி பவன் வீதி, கிரசன்ட் வீதி. இந்த 3 வீதியும் உங்களால் கவர் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப லென்த்தாக இருக்கும், ரொம்ப நீளமாக இருக்கும். குறுகலாக சின்ன வீதிங்களெல்லாம் வச்சுருப்பாங்க. இதுக்குன்னே இந்த ஓவியங்களெல்லாம் கண்காட்சி படுத்துறதுக்காகவே சில காம்ப்ளெக்ஸ்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ ஃப்யூச்சரில் இனிமேல் அங்கே வைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த விழாவோட சிறப்பு அதுதான் சரிங்களா? ஸோ இந்த ஈவெண்ட் கலந்துக்க கிட்டத்தட்ட 3600 பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்துருக்காங்க. ஆனால் அதில் 1532 பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ இந்த வாய்ப்பு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லணும். அவங்களுக்கு கிடைச்ச ஒரு லக்கு, அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லக்கு. இந்த 1532 ஓவிய கலைஞர்களும் 32 மாநிலங்களிலிருந்து வந்திருக்காங்க. இன்க்ளூடிங் 4 யூனியன் டெரிட்டரியிலிருந்து, அதாவது அஸ்ஸாம், மணிப்பூர், மேகாலயா, நாகாலாந்து, திரிபுரா போன்ற மாநிலங்களிலிருந்து அவங்களுடைய ஊர் கலையை இங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அங்கேருந்து கேரளா, தமிழ்நாடு வரைக்குமே இந்த ஈவெண்ட்டில் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் தமிழ் பீப்புள்ஸ் நான் பார்த்தேன், நிறைய பேர் வந்துட்டு கடை வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஓவிய கண்காட்சிக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவமான ஒரு நாள். இந்த சித்திர சந்தை நடக்கிறதுக்கு முக்கிய காரணமாக 2 பேரை சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து டி தேவராஜ் அர்ஸ் அப்படிங்கிறவர் இந்த நிகழ்ச்சிக்கு தேவையான இடவசதி பண்ணி கொடுத்தவர்னு சொல்கிறாங்க. இவர் 1978 இருந்து 1980 வரைக்கும் கர்நாடகா மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. இன்னொருத்தர் முதலமைச்சர் சித்தராமையா. 2013 இருந்து 2018 இடைப்பட்ட காலத்தில் ராஜராஜேஸ்வரி நகரில் இருந்த 14 ஏக்கர் நிலம் இருந்திருக்கு. அந்த இடத்துல நம்ம ஓவிய கல்லூரி தொடங்குறதுக்காக 20 கோடி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஓவிய கலைக்கல்லூரி ஆரம்பிக்க காரணமாக இருந்தவரும் இவரும் ஒருத்தர். ஸோ முதலமைச்சர் சித்தராமையா இந்த வருஷம், அதாவது 2026வது வருஷம் 6வது முறையாக இந்த விழா வந்து தொடங்கி வைக்கிறாருன்னு சொல்லணும். ஒரு ப்ரைட் மூமெண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை தான் ஒரு முதலமைச்சருக்கு கிடச்சிருக்கு. ஒரு மாநிலத்தில் ஒரு கலைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம்.
ஸோ நிறைய கலைஞர்கள் வந்துட்டு இதை நம்பி தான் இருக்காங்க நிறைய பேர். அவங்க வருஷம் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுற எல்லா விஷயத்தையும் அவங்க இந்த ஈவெண்ட்டில் வந்து இந்த நிகழ்வில் வந்து அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறைய பொக்கிஷங்கள்லாம் பார்க்குற இடத்துல எல்லாமே வந்து பொக்கிஷங்கள் தான். கைவினை பொருட்கள், கலை ஓவியங்கள், ஆயில் பெயிண்டிங், பென்சில் எழுதுறது, அப்புறம் கேரிகேச்சர்னு சொல்லுவாங்க இல்லையா. கேரிகேச்சர்னால் ஒரு மனிதனை வந்து நகைச்சுவையாக வரைகிறது. இங்கே இருக்கக்கூடிய ஓவியங்கள் பாருங்கள், பெயிண்ட், இது வந்து வாட்டர் பெயிண்டிங் இருக்குது. நிறைய ஓவியங்களில் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே. இது வந்து கிளாஸில் வந்துட்டு பிரிண்ட் பண்ணுவாங்க, அந்த உளி வச்சு செதுக்குவாங்க கிளாஸில். இது வந்து வுட்டன் டால்ஸ், தெரியுதுங்களா? வுட்டன் டால்ஸ் மரத்தில் செதுக்கிறது தான் ஒரு 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 கிராஃப்ட். இது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் வித்தியாசமான பெயிண்டிங்ஸ் எல்லாம் நான் பார்த்தேங்க. மாதிரி ஒரு விசித்திரமான ஒரு பெயிண்டிங்ஸ். அவங்களுடைய ஒரு இது ரெகுலராக இல்லாமல் ஒரு வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு கைண்ட் ஆஃப் ஃபோட்டோஸ் அண்டு பார்க்குறதுக்கு ரியலாக இருக்கிற மாதிரியே இது தெரியும். ரியலிஸ்டிக்காக இருக்கும் அந்த வீடியோ ஓவியங்களை பார்க்குறதுக்கு. ஓவியங்கள் குட்டியாக இருந்தாலுமே அதோடைய இம்பேக்ட் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய ஓவியங்கள் சந்து பொந்து எல்லா இடத்துலையும் ஒரு இடுக்கு எந்த இடமும் விடாமல் மிஸ் பண்ணாமல் இந்த ஓவிய கண்காட்சியை வச்சுருந்தாங்க. எனக்கு டைம் பத்தலை எனக்கு ஆக்சுவலாக. இது வந்துட்டு 2 பாகமாக நான் பிரிச்சிருக்கேன். இது வந்து ஃபுல் பார்ட் வந்து என்னால் போட முடியல, மன்னிச்சுக்கோங்க. 2 பார்ட்டாக இது வந்து 2 பிரிச்சிருக்கேன். இது வந்து முதல் பார்ட். அதை அடுத்த பார்ட் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நிறைய ஓவியர்கள் கலைஞர்களுக்கு பிடிக்கும். பாருங்கள், எல்லாமே வந்துட்டு விசித்திரமான இருக்கும் பார்த்தீங்களா. அந்த பொம்மைகள், இரும்பில் பொம்மைகள், கம்பிகளில் வச்சு பொம்மை பண்ணுறது. ஸோ இந்த வீடு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த உண்மையிலேயே ஒரு வீடு வாசல், கதவு, ஜன்னல் அப்படியெல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை தானே. எதுக்கு வெளியே இருந்தே பார்ப்போம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. நிறைய பெயிண்டிங்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு ஆர்டிஃபிஷியல், நேச்சர், டிஃப்ரெண்ட்டாக நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. நிறைய கைவினை பொருட்கள் அதிகமாக இருக்குது. ஹேண்ட் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு விசில் வச்சுருந்தாங்க. எல்லா மதமும் எல்லா குலமும் கலந்து இங்கே தான் அந்த ஒரு விசில் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அது ஊதும்போது ஒரு பறவை கத்துற மாதிரி ஒரு சவுண்டு. நிறைய பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய இருந்தாங்க. லேடிஸு ஜென்ஸு எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான். ரொம்ப இளமையான ஆனவங்க. இளமை
அதான் சொல்லலாம் 1300 சில்லற கடைங்க இருந்திருக்குது. நீங்கள் அதை தான் சொல்லலை, நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு நாள் பத்தாது. ஆக்சுவலாக ஒரு நாள் தான் இதோடைய ஈவெண்ட்டுடைய டியூரேஷனே 1 டே தான். இவர் வந்து ஹேண்டிகேப்டு. இவருடைய கலைப்பொருட்கள் எல்லாம் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு முஸ்லீம்னு நினைக்கிறேன். பட் இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் முஸ்லீம்ஸ், இந்து, கிறிஸ்டின் அப்படிலாம் யாரும் கிடையாது. எல்லா மதத்தினரும் இதில் வந்து கலந்துக்கலாம். அந்த எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. யார் வேணால் கலந்துட்டு அவங்களுடைய கலையை வந்துட்டு மக்கள்கிட்ட காட்டலாம், மக்கள்கிட்ட சேர்க்கலாம். அதுக்கு எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே ரியலிஸ்டிக். அதாவது பாருங்கள், இந்த தாமரை குளம்லாம் செம்மையாக இருக்கும். நான் நேரில் பார்த்த அனுபவம் தான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம கார்த்திக் பண்ண மாதிரி ஆகிடும். எனக்கு தெரியும்ண்ணா, சின்ன வயசுல இருந்தே வெள்ளை பேப்பரை பார்க்கும்போதெல்லாம் கை பரப்பறாங்க, அப்படியே கற்பனை ஊத்தா வரும். அப்ப புரியல, இப்ப புரியுது. இதெல்லாம் ரியல் ஃபோட்டோஸை பார்த்து வரைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஏதோ இன்ஸ்பயர் ஆகி வரைஞ்சிருப்பாங்க கண்டிப்பாக. பாருங்கள், அது அங்கே நேரில் எனக்கு தெரிஞ்சு சில ஓவியங்கள் எல்லாம் நேரில் இருந்து வரைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கலைப்பொருட்கள் பாருங்கள் செம்மையாக இருக்குது. வீட்டில் வந்துட்டு டெக்கரேஷனுக்கு வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. இப்போ இந்த கீழே தரையில் போடுற ஷீட்டு, பெட்ஷீட் மாதிரி அந்த இருக்கொள்ளிய பிரிண்டட் அந்த இருக்கொள்ளியா அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாட்டர் கலர் பெயிண்டிங்கு, ஆயில் பெயிண்டிங்கு, வீட்டுங்களில் சின்ன சின்ன ஓவியங்களை மாட்டி வச்சுக்கலாம். நல்லா பார்க்குறதுக்கு நல்லா கிராண்டாக அழகாக இருக்கும். வெயிலுங்க, பயங்கரமான வெயில். ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா இந்த ரோடை சுற்றியுமே மரங்கள் தான். என்ன தான் வெயில் இருந்தாலுமே அந்த மரங்களால் அவங்களுக்கு அங்கே கொஞ்சம் குளிர்ச்சியாக தான் இருந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போனாங்க. நிறைய இங்கே பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப அதாவது ஒரிஜினல் ரியலான பிளேசஸ் எல்லாம் போயிட்டு என்ன கலர் ஆர்ட் ஒர்க் பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாருங்கள். இது நல்லா இருந்ததுங்க. இந்த மாடு, இவங்களுடைய ஆர்ட் ஒர்க்லாம் சூப்பராக இருந்தது. நான் பார்த்தேன், நல்லா இருந்தது. எனக்கு அங்கேருந்து வர மனசே இல்லை. எல்லாமே கேப்சர் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். முன்மாதிரின்னு சொன்னேன், முன்னாலேயே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சதக்கு செதுக்கிறதுல அது எசக்கு பசங்க ஆகி போச்சு. ஒன்று கூட விடலை, எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இந்த கடையில் இருந்தது எல்லாமே சூப்பராக இருந்தது. பாருங்கள், நல்லா கலர்ஸ்லாம் வித்தியாசமாக வந்துட்டு கிரியேஷன் நல்லா இருந்தது, கிரியேட்டிவ். கைய கொடு. ஐயோ, எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. நானும் எத்தனையோ கண்ட்ரிக்கு போய் எவ்வளவு ஸ்டாச்சுகளை வாங்கி என் பேலஸ்ல அடுக்கி வச்சிருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு அழகை என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்லையா. உண்மையிலேயே கலைக்கு ஒரு பெரிய சல்யூட் தான். என்ன பியூட்டினா, மொத்த அழகையும் கூட பாத்தியா, அங்க நிக்கிற நீ. கை கொடு. இது கை இல்லையா, ஒளியா. ஐயோ, பாருங்கள், ட்ரெயின், அந்த மாடு பார்த்தீங்களா, அந்த மாடு தான் நிறைய இடத்துல வச்சுருந்தாங்க. பாருங்கள், நிறைய காப்பீஸ் வச்சுருந்தாங்க அந்த மாடு மட்டும். ஏன்னா அது அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருந்தது அந்த மாடு மட்டும். பாருங்கள்,
ஓகே மக்களே, இந்த ஓவியங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்த பார்ட் 2 வீடியோவில் வந்துட்டு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுலேயும் இன்னும் இதை விட பயங்கரமான ஓவியங்கள்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. உங்கள் கூடி சீக்கிரமாக அதையும் வந்துட்டு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம். இப்ப காட்டுறேன் நான் யாருன்னு. இனிமே யாராலும் என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இனி ஓய மாட்டான் அந்த ஓவியம் சீனும். தமிழ்நாட்டில் ஒரு பிரளயமே நடக்க போகுது.